வணக்கம். மீண்டும் ஒரு முறை நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் ஏடிஎம்கேவோட சீரீஸ் அவங்கள பற்றி பேச போகிறோம். அவங்களோட டவுன்ஃபால் ஏன் போயிட்டுருக்கு, ஏன் வந்து அவங்க லைம் லைட்டில் நல்ல விஷயங்கள் கட்சியோட பாசிட்டிவ் க்ரோத் சைடு வந்து லைம் லைட்லேயும் நியூஸ்லேயும் இல்லை. எந்த செய்தி சேனலில் திருப்பினாலும் ஏடிஎம்கேவோட டவுன்ஃபாலை பற்றியான ஒரு பேச்சு தான் ஹைலைட்டாக போயிட்டே இருக்கு. எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்கே அடுத்தது போகும். அவுத்து விட்டேன்னா எங்கே போகணும்? பீகார் செயலுக்கு நீ போகணும். அவர் போறதுக்கு தயாராகிட்டாரு. அதை மறைக்கிறதுக்காக பேசுறாரு. ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றது. அந்த வழக்கில் நிச்சயமா அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி. ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு. நான் முதலமைச்சர் இருந்தது எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் முந்திக் கொள்கிறார், அவ்வளவுதான். ஏன்னா என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்கிறாரு. அது தப்பிக்கவே முடியாது. அம்மாவுக்கு 2 கோடி கடன் கொடுத்தாரு. என்னையா வெக்கக்கேடான விஷயம் இல்ல. இவர் தான் விசுவாசி, அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார். கிட்டத்தட்ட இது ஒரு திட்டமிட்ட பரப்புரை தான் சொல்லலாம். மீடியா வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் டிஎம்கே ஆர் ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏடிஎம்கேவை டோட்டலாக கார்னர் பண்ணுறாங்க. எந்த ஒரு மீடியாவில் திருப்பினாலும் கண்டிப்பாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சாதாரண நடக்கக்கூடிய ஒரு கட்சி மீட்டிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பூதாகரமாக்கப்பட்டு ஏடிஎம்கே முழுவதுமாக அழிந்து விட்டது, அழிவை நோக்கி போயிட்டுருக்கு, டவுன்ஃபாலை நோக்கி போயிட்டுருங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்மளால் அதை உணர்ந்து கொள்ள முடியுது. நம்ம ஏடிஎம்கே சப்போர்ட்டரா கண்டிப்பாக கிடையாது, பிஜேபி சப்போர்ட்டரா கண்டிப்பாக கிடையாது, ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டரா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட சேனல் ஆரம்பத்தில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம், இளைஞர்கள் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள முக்கிய பதவிகள் அதிகார மையங்களில் வந்து இளைஞர்கள் தான் உட்கார போகிறாங்க. அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, இதுதான் நடக்க போகுது. ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ ஒவ்வொரு கட்சியோட பேட்டர்ன்ஸ் என்ன, பிஹேவியர்ஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கிற இந்த ட்ரெண்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரியான ஒரு ஃபாலோ அப்ஸ் தான் வித் ஏடிஎம்கேல இபிஎஸ் அவர்களோட லீடர்ஷிப்பில் என்ன பிரச்சனை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. அவருக்கு வந்து லட்டு மாதிரி கிடைச்ச ஒரு 3rd டேர்ம் ஆப்ஷன், அவருக்கு அது 2nd டேர்ம், ஏடிஎம்கேக்கு 3rd டேர்ம் ஆப்ஷன் கிடைச்சிச்சு. ஆனால் சரியான கூட்டணியை அமைக்க அவர் மிஸ் பண்ணிட்டாரு. டிடிவி ஒருத்தரை உள்ளே எடுத்திருந்தா கூட முக்குளத்தூர் வாக்கு வந்து ஒரு 10%, 8 to 10% வாக்கு கிடைச்சி 40 சீட்டு வந்து ரொம்ப கம்மியான மார்ஜினில் வின் பண்ண வேண்டிய அந்த 40 சீட்டை வந்து டிஎம்கே தட்டி பறிச்சிருந்தா இன்னைக்கு 3வது முறையாக ஏடிஎம்கே மிஸ் த சான்ஸ். ஒரு சாமானியன், உண்மையிலுமே ஒரு சாமானியன் உயரிய பதவிக்கு வந்து உட்கார முடியும்னா அது ஏடிஎம்கேல தான் முடியும், பிஜேபியில் முடியும், இன்னும் சில கட்சிகளில் வாய்ப்பிடலாம். ஆனால் அவங்கலாம் ஆளுவதற்கான அதிகாரம் பெற்ற அந்த கட்டமைப்பு பெற்ற கட்சிகளான கிடையாது. டிஎம்கேல அந்த ஆப்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில மட்டும்தான் சிஎம்ஸ் வர முடியும், சிஎம் கேண்டிடேட் வர முடியும், பார்ட்டி லீடர்ஸ் வர முடியும். பட் அந்த பார்ட்டியை தவிர வேற எந்த பார்ட்டிலையும் அந்த கண்டிஷன் கிடையாது. ஸோ அதில் வெல் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி ஏடிஎம்கே. ஸோ அந்த வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பார்ட்டியில் ஒரு காமன் மேன் வந்து ஒரு ஃபுல் டேர்ம் சிஎம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. திருப்பி அவர் ஒரு ஆப்போசிஷன் லீடருக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் வித் 75 நம்பர்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு சாதாரண நம்பர்ஸ் கிடையாது, மிகப்பெரிய நம்பர்ஸ். ஈவன் ஜெயலலிதா அவர்கள் கூட எதிர்கட்சியாக இவ்வளோ பெரிய ஒரு நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸை கொண்டு அவர் வந்து எதிர்கட்சியாக திகழலை. அப்படி ஒரு சூழ்நிலையில் இவர் கிடைச்சிருக்க ஆப்ஷன்ஸை பயன்படுத்தினாரா அப்படின்னா அங்கே தான் தவற விட்டுருக்காரு. ஏன் ஆளுங்கட்சியே இவரை பார்த்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்பட மாட்டேங்கிறீங்க, எங்களோட தவறுகளை ஏன் சுட்டி காட்ட மாட்டேங்கிறீங்கன்ட்டு ஆளும் கட்சியான திமுக இபிஎஸ் அவர்களை பார்த்து கேட்கறதுக்கான சூழ்நிலை இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லா மீடியாவும் திரு இபிஎஸ் அவர்களை வந்து எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த கண்டிஷன் பெயில்ல வர கைதி வந்து டெய்லி ஸ்டேஷன்ல போயிட்டு கையெழுத்து போடுற மாதிரி எப்ப மீடியா பார்த்தாலும் உங்களுக்கு பிஜேபியோட கூட்டணி இருக்காங்க, கூட்டணி இல்லையாங்க, உறவுகள் இருக்கா, உறவு இல்லையா, நீங்க தான் பிஜேபியோட பி டீமா, கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா, உங்க உட்கட்சியினர் வந்து பிஜேபியோட ஜாயின் பண்ண சொல்றாங்களே, உங்களோட கருத்து என்ன, அதிமுகக்குள்ள குழப்பமா, பிரிந்து சென்றவர்களை சேர்ப்பீங்களாங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டடா ஒரு டெம்ப்ளேட் கொஸ்டின்ஸ் மாதிரி ஒரு 10 கேள்விகளை வச்சு திரு இபிஎஸ் அவர்களை கண்டினியூஸா லாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை தாண்டி அவரால் வெளியில சிந்திக்கவே முடியல. திரு இபிஎஸ் அவர்கள் செய்த தவறுகள்ல ஒரு சில முக்கியமான தவறு வந்து நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். டிடிவி அவர்களோட வந்து கூட்டணி, ஒரு நல்ல கூட்டணியை வந்து 2021 அமைக்காதது, ஃபாலோடு பை ஓபிஎஸோட அன்வான்டா தேவையே இல்லாமல் அந்த மனுஷனை தூக்கி அவரை பாட்டு ஓரமாக உட்காந்து மிக்சர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவரை தூக்கி நீக்கி இன்னைக்கு வந்து அதை ஒரு பேஸ்ட் பொருளாக்கி அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் கொண்டாந்து வச்சது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து கட்சியினரை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணாமல் போனது. எம்பி எலெக்ஷனில் கூட அந்த கட்சியில் ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் போச்சு. ஒரு நல்ல லீடருங்கிறது ஒரு பாட்டம் மோஸ்ட் கேடரோட இறங்கி ஒன்றாக பயணிச்சு டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி சூழ்நிலை. அதை அவர் மிஸ் பண்ணிட்டார். ஸோ இன்னைக்கு மீடியா அவரை வந்து நம்ம முன்னாடி சொன்ன ஒரு 10 டெம்ப்ளேட்டான ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் இன்னைக்கு எந்த நியூஸ் சேனல் வேணா எடுங்க, இன்னைக்கு இல்லை இன்னும் அடுத்த எலெக்ஷன் வரைக்குமே எடுங்க, அவங்களோட டெம்ப்ளேட் என்னவா இருக்கும்னா அதிமுக ஒன்றிணைங்க,
தெரியுமா? அதிமுக ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கு, ஏன் இப்படி பலவீனமாக பயணிச்சுட்டு இருக்குன்ட்டு நல்லா இருக்க ஒருத்தனை பார்த்து உனக்கு உடம்பு சரியில்லையான்னு சொல்லி ஒரு 10 பேரை கேட்டால் அவனே ஐயோ நமக்கு தான் உடம்பு முடியல போலன்னு ஒரு ஃபீலை கொடுக்கும்ல. கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அதிமுகவுக்கும் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் மீடியாவும் ஆளுங்கட்சியான திமுகவும் கொடுத்து இன்னைக்கு இபிஎஸ்ஸையும் ஏடிஎம்கேவையும் ஒரு நோயாளி மாதிரி ஐயோ நம்ம தோத்து போயிட்டோமா, அடுத்த 2026 எலெக்ஷன்லேயே நம்ம தோக்க போகிறோமாங்கிற ஒரு இமேஜை ஆல்ரெடி கிரியேட் பண்ணி டிஎம்கே வந்து ஒரு 50% வின் பண்ணிட்டாங்க. இந்த சக்கர வியூகத்துக்குள்ள திரு இபிஎஸ் அவர்கள் செமையா மாட்டிட்டு இருக்காரு. இதுலேருந்து வெளியே வர முடியுமானா வர முடியும். நல்ல ஆலோசகர்கள் அவருக்கு தேவை. ஆனால் அந்த ஆலோசகர்கள் சொல்கிற ஆலோசனை எல்லாம் அவர் கேட்டு நடப்பாரான்ங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நன்றி, வணக்கம்.